வெரி நைஸ். இந்த 10 நாளும் எல்லா இடத்துலயும் இதே ஜெயதேவ் ஜெயதேவ் ஆர்த்தி ஓடிண்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்து இதை கேட்டு 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 கேட்டு. இது அமிதாப் பச்சன் பாடினதா சுபஸ்ரீஜி? ஆமா ஆமா. பட் ஏன் வால்யூமே வரல? என்னோட ரெக்கார்டிங்ல வால்யூம் வந்தது தெரியல. இங்கேயோ எனக்கு வால்யூம் கேக்குறது எனக்கு ரொம்ப லோவா தான் கேட்டது. இப்ப ஒண்ணுமே கேட்கவே இல்லை. நீங்க பிளே பண்ணதுல ஆடியோவே கேட்கல. ஆமா, ரொம்ப லைட்டா கேட்டது எனக்கும். ரொம்ப லைட்டா தான் கேட்டது. அமிதாப் பச்சன் வேற பாடியிருக்கானா இத? ரொம்ப ஓகே. ஆமா சார், டிஃபரெண்டா இருந்தது. இப்ப பாரு அந்த இவனோடது அனுராதா போடுவாலே கேட்டு. ஓகே, வெரி குட். கலாஜி சொல்றீங்களா? ममैवांसो जीवलोके जीवभूतः सनातनः मनःषष्ठानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तस्मृतिर्ज्ञानमपोहनै च वेदैश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृद्वेदविदेव चाहम्. பியூட்டிஃபுல். Thank you, sir. வண்டர்ஃபுல். ஸோ 12 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் எடுக்கலாம். 13, 14, 15. அதுக்கு முன்னாடி 4லேருந்து 12 வரைக்கும் ஸ்லோகங்களை ரிவைஸ் பண்ணிட்டு இன்னொரு ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். சுஜாதாஜி நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ततः पदं तत्परिमार्गितव्यै यस्मिन् गता न निवर्तन्ति भूयः तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्ति प्रसृता पुराणी निर्मानमोहाजितसङ्गदोषा अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञैर्गच्छन्त्यमूढा पदमव्ययम् तत् न तद्भासयते सूर्यो न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम ममैवांशो जीवलोके जीवभूतः सनातनः मनःषष्ठानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति शरीरं यदवाप्नोति यच्चाप्युत्क्रामतीश्वरः गृहीत्वैतानि संयाति वायुर्गन्धानि वाशयात् श्रोत्रै चक्षुस्पर्शनै च रसनं घ्राणमेव च अधिष्ठाय मनश्चायं विषयानुपसेवते उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्वितं विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः यतन्तो योगिनश्चैनं पश्यन्त्यात्मन्यवस्थितं यतन्तोऽप्यकृतात्मानो नैनं पश्यन्त्यचेतसः यदादित्यगतं तेजो जगद्भासयतेऽखिलम् यच्चन्द्रमसि यच्चाग्नौ तत्तेजो विद्धि मामकम्. பியூட்டிஃபுல். சோ பகவான் தன்னோட விபூதிகள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். சூரியனில் இருக்கிற ஒளியும் சரி, சந்திரனில் இருக்கிற ஒளியும் சரி, அக்னியில இருக்கிற ஒளியும் சரி, இதெல்லாம் நான் தான். இந்த ஜகத்தை ஒளிமயமாக்கும் இந்த சூரியன், அதுக்கு ஒளிங்கிறது நான் தான். அதனால்தான் என்னோட இடத்தை மமைவாம்சோ ஜீவலோகே சாரி என்னோட வீட்டை, என்னோட இடத்த
யாராலையும் வெளிச்சம் படுத்த முடியாது. நதத் பாசயத்தே சூரியோ ந சசாங்கோ ந பாவகா அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா இந்த சூரியனோட ஒளியே என்டேந்து வர ஒளிதான். சந்திரனோட ஒளியும் இருக்கட்டும், அக்னியோட ஒளியும் இருக்கட்டும், இதெல்லாமே என்னோட ஒளி அப்படின்னு அறிந்து கொள் அப்படின்னு பகவான் 12வது ஸ்லோகத்தை சொல்லிட்டு 13வது ஸ்லோகத்துல இன்னும் தன்னோட விபூதிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹமோஜசா புஷ்ணாமி சௌஷதீ சர்வாஸ் சோமோ பூத்வா ரசாத்மகः. காம பூமி, ஆவிஷ்ய நுழைவது, ச மற்றும் பூதானி உயிரினங்கள், தாரயாமி தாங்குவது, அகம் நான், ஓஜசா சக்தி, புஷ்ணாமி ஊட்டமளிப்பது, ச மற்றும் ஔஷதீஹி தாவரம் பயிர்கள் செடிகள் மரங்கள் கொடிகள், சர்வாகா எல்லாம், சோமபானம் பூத்வா ஆகும், ரச ஆத்மகः ரசம் தரும். பூமியில் நுழைந்து நான் எல்லா உயிரினங்களையும் என் சக்தியால் தாங்குகிறேன். ஜீவரசம் தரும் சோமா ஆகி எல்லா தாவரத்துக்கும் ஊட்டமளிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு சனா பார்க்கலாம். காமாவிஷ்ய, காமா ரெண்டுமே நெடுஎழுத்துகள், விஷ்ய வீமேல் ஆகாத் கொடுத்து காமாவிஷ்ய ச பூதானி, பூதா ரெண்டுமே நெடுஎழுத்துகள், எழுத்து சொன்னா நீ ஷார்ட் ஆயிடும். காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹமோஜசா. தார தாது தா நெடுஎழுத்து, தார யாம்ய யாமில் ஆகாத் கொடுத்து தார யாம்யஹமோஜசா. மோ நெடுஎழுத்து, ஜ குறில் எழுத்து, சா நெடுஎழுத்து, தாரயாம்யஹமோஜசா. புஷ்ணாமி சௌஷதீ சர்வாஸ், புஷ்ணாமி பூ அது மேல ஆகாத் கொடுத்து புஷ்ணாமி, நான் நெடுத்து மீ ஷார்ட் ஆயிடும். புஷ்ணாமி சௌஷதீ, சௌஷ சௌ அழுத்தி சொல்லணும், ஷதீ தீ நெடில் எழுத்து, தீ சர்வாஸ் சோமோ பூத்வா, சோமோ ரெண்டுமே நெடில் எழுத்துகள், பூத்வா பூ நெடில் எழுத்து, அதுக்கு மேல ஆகாத் கொடுத்து சோமோ பூத்வா ரசாத்மகः, ரசாத்மர சா நெடில் எழுத்து, சா மேல ஆகாத் கொடுத்து ரசாத்மகः. காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹமோஜசா புஷ்ணாமி சௌஷதீ சர்வாஸ் சோமோ பூத்வா ரசாத்மகः. சொல்லேடா. सुभाषिनी जी। जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. कामाविश्य च भूतानि धारयाम्यहमोजसा उष्णामि चौषधी सर्वास् सोमो भूत्वा रसात्मकः. जय श्री कृष्ण. அந்த ஏதோ கொஞ்சம் மசன்னு கேட்ட மாதிரி இருந்து வாக்கெல்லாம் பர்ஃபெக்டா சொன்னார். பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹமோஜசா. காமாவிஷ்ய இந்த பூமியில் நுழைந்து, அதாவது சந்திரன் சூரியன் இதெல்லாம் நான் சொன்ன எல்லாம் மேல இருக்கு. அதோட ஒளி எல்லாம், அதோட ஹீட் எல்லாம், அதோட எனர்ஜி எல்லாம் நான் பூமியில் கொண்டு வருகிறேன். காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹமோஜசா. இந்த உலகத்தையே நான் தான் தாங்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ச பூதானி, உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் தாங்குகிறவன் நான் தான். அதாவது இந்த நம்ம எல்லாருமே உயிர் வாழறதுக்கு உணவு தேவை. உணவு தேவைன்னா அதுக்கு பயிர்கள் தேவை. ஏன்னா அந்த பயிர்கள்லாம் தான்
அதுலேருந்து வர தானியங்கள் தான் நம்ம சாப்பிட்டு உணவு பண்ணிட்டு, அந்த உணவு இல்லாத நம்மளால இருக்க முடியாது. பகவான் சொல்ல, நான் தான் அந்த உலகத்தில் வந்து இந்த தாரையா இந்த இந்த பூமியில வந்து அதை தாங்கின்றிருக்கேன். ஒவ்வொரு உயிரினங்களையும் நான் தாங்கின்றிருக்கேன். எப்படி? இந்த மாதிரிதான் பூமியாக இருந்து பூமியில இருக்கிற எனர்ஜில இருந்து தான் இந்த அன்னங்கள்லாம் வருது. இப்ப அன்னம் சாப்பிடுறவாள வெஜிடேரியன் ஆச்சு, நான் வெஜிடேரியன் பத்தி என்ன அப்படின்னா, இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவாளும், அதாவது 2 விதமான நான் வெஜிடேரியன் இருக்கா. ஒண்ணு வந்து மனுஷால நான் வெஜிடேரியன், இன்னொன்னு வந்து இந்த மிருகங்கள் நான் வெஜிடேரியன் மிருகங்கள் இருக்கு. அதுகளும் சாப்பிடுறதுன்னா இந்த மாதிரி ஹெர்பிவோரஸ், அதாவது இந்த இலைகளும் காய்களும் சாப்பிடுற மிருகங்களை தான் அதுகளும் கொண்டு சாகுறது. அதே மாதிரி இந்த நான் வெஜிடேரியன் எல்லாம் சாப்பிடுறாளும் இருக்காள். அவளும் இந்த மாதிரி தான் ஹெர்பிவோரஸ். எதெல்லாம் வந்து ஒரு மரம் கொடி செடி அந்த மாதிரி சாப்பிடுறதோ அந்த மாதிரி மிருகங்கள் தான் அவளும் சாப்பிடுறா. சோ எல்லாத்துக்குமே இந்த முதல் எங்கேருந்து உணவு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த பூமியில இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அன்னமா, தானியங்களா. சோ அந்த தானியங்கள் எல்லாம் வரத்துக்கான எனர்ஜியும் நான் தான். சோ இந்த எல்லா விஷயத்திலையும் இந்த பூமியை தாங்கின்னு இருக்கிறது இந்த பகவான் தான் அப்படின்னு நிறைய இடத்துல வந்திருக்கு. தியௌச சந்திரார்க்க நக்ஷத்ராக்கம் திஷோ பூர்ம ஹோததிஹி வாசுதேவஸ்ய வீரியாணாம் வித்ருதானி மகாத்மனஹ. இந்த ஸ்வர்க்கம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், ஆகாசம், 10 திசைகள், இந்த பூமி, இந்த மகாசாகரம் எல்லாமே வாசுதேவனோட சக்தினாலதான் வந்திருக்கு அப்படின்னு மகாபாரதத்துல இருக்கு. சோ எந்த மாதிரியான ஒரு பூமியில இருக்கிற விஷயம் இருக்கோ, அதுல இருந்து எந்த எனர்ஜி இருக்கோ, இதெல்லாமே நான் தான் கொண்டு வரேன் அப்படின்னு. எல்லாத்துமே தாரயாம்யகம் ஓஜசா. ஓஜசா என்னோட சக்தினாலதான் இதெல்லாமே தாங்கிட்டு இருக்கு. புஷ்ணாமி சௌஷதி சர்வா சோமோ பூத்வா ரசாத்மக. இந்த சந்திரன், இந்த சந்திரன்ல இருந்து 2 விஷயம் வருது அப்படின்னு நம்மளோட இதிகாச புராணங்கள்ல வருது. சயின்டிபிக்கா இன்னும் அதை பத்தி ஒன்றும் ஜாஸ்தி சொன்னதில்லை. ஆனா நம்மளோட இதிகாச புராணங்கள் என்ன சொல்றதுன்னா, சந்திரன்ல இருந்து 2 விஷயம் வருது. ஒண்ணு அதோட லைட் வருது, இன்னொன்னு வந்து அதுதான் இந்த செடி கொடிகளுக்கு ஆன இந்த சாப்புன்னு சொல்றோமே, அந்த அதுக்கான அந்த உணவுப் பொருட்கள், அது வந்து இந்த சந்திரனோட ஒளியிலிருந்து தான் வருது அப்படின்னு சொல்ற. அது வந்து சயின்டிபிக்கா சொன்னோம்னா போட்டோசிந்தசிஸ் சொல்லிட்டு இந்த பகல் நேரத்துல இதுகள் இந்த செடி கொடிகள்லாம் உணவை தயார் பண்ணாலும் அந்த உணவா அந்த அந்த உணவு வந்து அந்த செடியின் சக்தியாக சாப் அப்படிங்கிறோம், அது வந்து ராத்திரி வேளையில தான் வருது. அது சந்திரனோட ஒளியிலிருந்து தான் வருது. இந்த போன ஸ்லோகத்துல வந்து சந்திரனோட ஒளியை பத்தி சொன்னா, இந்த ஸ்லோகத்துல சந்திரனால எல்லா செடிகளும், சந்திரனோட லைட்னால எல்லா செடிகளும் எப்படி அதோட 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 உயிரினம் அதுக்குள்ள இருக்கிற அந்த சாப் அங்கேருந்து தான் வருது, இந்த சந்திரன்ல இருந்து தான் வருது. அதுவும் நான் தான் கொடுக்கிறேன். நம்மளோட இதிகாச புராணத்துல என்ன சொல்றேன்னா, இந்த சந்திரன் வந்து இந்த பெருசா இருக்கிறச்ச இந்த செடி கொடிகளுக்கு எல்லாம் வெஜிடேஷன் கொடுக்கறது, நரிஷ்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்றோம். அது எப்ப குறைஞ்சுட்டே வருதோ அப்ப அந்த செடி கொடிகள் எல்லாம் அந்த இலைகள்லாம் விழ ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்மளோட இதிகாச புராணத்துல சொல்றது. சோ இதுல இருந்து சோமா அப்படிங்கிறது, சோமா அப்படின்னா இந்த சந்திரலோகத்துல இருந்து வருதுதான் சோமாங்கிறது. சோ இந்த சந்திரலோகத்துல இருந்து வர சோமத்துல இருந்து தான் இந்த அமிர்தம் வருது, நெக்டர்.
அதுலேருந்து தான் அது வந்து இறங்கி இந்த பூமியில வந்து இந்த பூமியில இருக்கிற செடிகளுக்குள்ள சாப்பா வருது. சோ இந்த சோமாவும் நான் தான். அப்புறம் ஔஷதி சர்வா அப்படிங்கிறது. ஔஷதினா எல்லா விதமான தானியங்களும், எல்லா விதமான மரங்களும், செடிகளும், இதெல்லாம் ஔஷதி. சோ இந்த இந்த சந்திரனோட ஒளியிலேருந்து தான் இதுக்கெல்லாம் நரிஷ்மெண்ட் கிடைக்கிறது. வேண்டிய சாப்பாடு இதுல சாப்பாடும் இல்ல, அதை வந்து ஊட்டமளிக்கிறது இந்த சந்திரனின் ஒளிதான். அதுவும் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ எந்த மாதிரியான இந்த பூமியில இருக்கிற எவ்வளவு ஃபோர்ஸஸ் இருக்கோ இதெல்லாம் நான் தான் அப்படிங்கிறார். இப்ப எவ்வளவு ஜென்ம ஜென்மமா சயின்டிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த கிராவிட்டியோட புல் அப்படின்னு நியூட்டன்ஸ் தியரின்னு நிறைய வச்சுட்டு இருக்கா. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, எலக்ட்ரிசிட்டில இருந்து மேக்னட்டிசம் வருது, மேக்னட்டிசம்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி வருது. அப்படியே இந்த அணுக்களுக்குள்ள ஒரு ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு. நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கு, அட்டாமிக் ஃபோர்ஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நம்மளால இவ்வளோ வருஷம் நம்மள ரிசர்ச் பண்ணி கூட நம்மளால புரிய முடியறது இல்லை. இதெல்லாம் பண்ணினது பகவான் தான். இந்த கிராவிட்டி வந்து நேச்சுரலா வர்றது இல்லை. இந்த ஒரு ஃபோர்ஸ் இங்க கொண்டு வந்தது பகவான் தான். இந்த பகவான் தான் இந்த உடம்பையே ஒன்றாக நிற்க வச்சிருக்கார். எல்லா சக்தியும் பகவான்கிட்ட வந்தது. அதான் பகவான் சொல்ற காமாவிஷ்ய பூதானி தாரயாம்யக மோஜசா. என்னோட சக்தியினால்தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. புஷ்ணாமி சௌஷதி சர்வா சோமோ பூத்வா ரசாத்மகா. ஈஸ்வரன் சோமமா வந்து இந்த செடி கொடிகளுக்கெல்லாம் ஊட்டமளிச்சுட்டு இருக்கு. இந்த செடிகளுக்குள்ள இந்த சாத்தினாலதான் நமக்கும் தானியங்கள் கிடைக்கிறது, நம்மளாலையும் வாழ முடிகிறது. உயிரினங்களுக்கெல்லாம் ஆர்வமே அங்கேதான் வருது. அதே மாதிரி இந்த ஔஷதிகள்லாம் சொல்றோமே, அதுல ஔஷத தத்துவமும் இருக்கு. அதனால்தான் நமக்கு உடம்புக்கு ஏதானுன்னா அது சாப்பிட்டா நம்ம குணமாயிடுறோம். சோ இந்த இந்த செடி கொடிகள்ல இருந்து எல்லாமே சாப்பாடு, உணவுல இருந்து நமக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் எல்லாம் இந்த இந்த செடி கொடிகளுக்கு இருக்கு. அதுக்கான ஊட்டமளிப்பு எல்லாமே இந்த சோமம்ல இருந்து வருது. இந்த சோமாங்கிறது சந்திரன்ல இருந்து வருது. இந்த சந்திரன் ஒளி வந்து பகவான் நான் தான் அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. சோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விதமான சக்திகளுக்கும் மூலம் பகவான் தான். எந்த மாதிரியான ஒரு சக்தியும் எடுத்திருந்தாலும் சரி, அது தானா வந்துடல. இதெல்லாம் கொண்டு வந்தது பகவான். அதான் சொல்றார், எல்லாத்துமே நான் தான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இதெல்லாம் இந்த உணவுப் பொருட்களாக இந்த இந்த செடி கொடிகள் வந்தாலும் இது வந்து நமக்குள்ள போகணும் இல்லையா? நமக்குள்ள போய் அந்த செடிக்கு அந்த சாப்பாடு வந்து ஜீரணிக்கணும் இல்லையா? அது எப்படி வருதுங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபான சமாயுக்த பச்சாம்யன்னை சதுர்விதம். அகம் நான் வைஸ்வானரஹ அப்படிங்கிற ஒரு சக்தி நான். பூத்வா ஆகி, பிராணினாம் உயிரினங்களில், தேகம் உடம்பு, ஆஸ்ரிதா வசிப்பது, பிராணாக உள்மூச்சு, அபானக வெளியே போவது, சமாயுக்தக உடன் சேர்ந்து சமமாக வச்சுண்டு, பச்சாமி ஜீரணம் அன்னம் உணவு, சதுர் 4 விதமானது. எல்லா உயிரினங்களிலும் வைஸ்வானவராக நான் வசிக்கிறேன். உள்மூச்சு வெளிமூச்சுடன் சேர்ந்து 4 விதமான அன்னத்தை ஜீரணிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு சரணமா பார்க்கலாம்.
அஹம் வைஸ்வானரோ பூத்வா. அஹம் வருது, ஏன்னா வைஸ்வ வருதுனால அஹம் வைஸ்வா. வை அழுத்தி சொல்லணும். வை மேல ஒரு ஆகாத் கொடுத்து வைஸ்வா இஷன் வ ஜாயிண்ட் இருக்கனால அஹம் வைஸ்வானரோ பூத்வா. நரோ, ரோ நெடில் எழுத்து, பூ நெடில் எழுத்து, பூத்வா பூ மேல ஆகாத் கொடுத்து அஹம் வைஸ்வானரோ பூத்வா அங்க நிறுத்தாம இந்த வா மேல ஒரு ஆகாத் கொடுத்து பூத்வா பிராணினான். பூத்வா பிரா, வா பிரா, வா மேல ஆகாத் கொடுத்து அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினான் தேஹமாஸ்ரிதஹ. தேஹ, தேக இல்ல, ஹ அது தொண்டையில இருந்து வரணும். தேஹமாஸ்ரீ, மாஸ்ரீ மா மேல ஆகாத் கொடுத்து பிராணினாம் தேஹமாஸ்ரிதஹ. பிராணாபான சமாயுக்த. பிராணாபா எல்லாமே நெடில் எழுத்துகள். பிராணாபானச, நச குரில் எழுத்து, மாயுக்த, மாயுக் மா நெடில் எழுத்து, யுக்த யூ மேல் ஆகாத் கொடுத்து பிராணாபான சமாயுக்த பச்சாம் என்னை. பச்சாம்ய, ப சா நெடில் எழுத்து, சா மேல் ஆகாத் கொடுத்து பச்சாம் என்னை சதுர்விதம். என்னை ஞ வருது, என ச வருதுனால பச்சாம் என்னை சதுர். சதுர், சது ரெண்டுமே குறில் எழுத்துக்கள். தூக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து பச்சாம் என்னை சதுர்விதம். விதம் தது பிராணாபான சமாயுக்த பச்சாம் என்னை சதுர்விதம். श्यामला जी। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी। अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तपचाम्यन्नं चतुर्विधम्। Beautiful. Fantastic. Thank you, जी। Perfect. जय श्री कृष्ण। अहम वैश्वानरो भूत्वा प्राणिनाम தேகமாஸ்ரிதः. இப்ப எல்லா உணவெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள போனாலும் அத நம்ம டைஜஸ்ட் பண்றது நான் தானே அப்படின்னு யோசிக்கிறோம் நம்ம. ஆனா பகவான் சொல்றார் அதுவும் நான் தான் பண்றேன். எப்படின்னா வைஸ்வானரோ பூத்வா. வைஸ்வானர அப்படிங்கிற ஒரு அக்னி உங்க வயத்துக்குள்ள இருக்கிறதுனால்தான் உங்களால நீங்க சாப்பிடுறதெல்லாம் ஜீரணிக்க முடியறது. இதுவும் நீ பண்ணிட்டு இருக்கலே, ஒன்னால நீங்க பண்றதில்லை, உன் தேகம் பண்றதில்லை. நீ அதை பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் உங்க கர்மம் பண்றதுக்கு வேலையே இருக்காது. நம்மளோட உடம்புல எவ்வளவு விஷயம் ஓடிட்டு இருக்கு. இந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஜீரணம் முடிஞ்சுட்டு இருக்கு. இங்க போன்ஸ்குள்ள இருந்து போன் மாற வந்துட்டு அங்கேருந்து ரத்தம் வெளியில வந்து ரத்தத்தை எப்படி ரத்தத்துக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கேயிருந்து வந்துட்டு இருக்கு. அந்த ரத்தம் பாட்டுக்கு உடம்பு முழுக்க ஓடிட்டு இருக்கு. கீழே போறது, கீழே இருந்து மேல வருது. எவ்வளவு விஷயங்கள் நம்மளோட உடம்புக்குள்ள ஓடிண்டே இருக்கு எப்பொழுதுமே. இப்படி சாப்பாடு போறச்சு, இப்படி அங்கேருந்து வேற வேற அமிலங்கள்லாம் உள்ள வந்து அதை சேர்த்து வச்சுதான் அது சாப்பிட முடியறது. சோ நீங்க சும்மா இருக்கிறச்சியே நம்ம உடம்புக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் ஓடிண்டே இருக்கு. இதெல்லாம் நீ பண்ணன்னு இருந்தன்னா அப்புறம் கர்மங்கள் எப்ப பண்ணுவ? அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். இதெல்லாம் என்னோட சக்தியில இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அகம் வைஸ்வானரோ பூத்வா. பூத்வானா எல்லா உயிரினங்களுக்கும், உனக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்காலும் அவளுக்குன்னு ஒரு உணவு இருக்கு. அந்த உணவை எப்படி ஜீரணிக்கிறது? அந்த ஜீரணம் என்னோட வைஸ்வானரோ இந்த அக்னினால தான் அதெல்லாம் ஜீரணிக்க முடியுது. ஏன்னா ஜீரணம் பண்றதுக்கு அந்த அந்த அக்னி வேணும். இந்த இங்கிலீஷ்காரங்கள்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கமர் பந்த் அப்படின்னு அது இங்கிலீஷ் வேர்டாவே ஆயிடுது அப்படின்னு போட்டுப்பாங்க. வயத்தை சுத்தி உலன் துணியை கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அக்னி இருந்தாதான்
எதை சாப்பிடுறோமோ அதெல்லாம் ஜீரணிக்க முடியும். அந்த வைஸ்வானர நான் தான். இந்த மரங்கள் செடிகள் எல்லாருக்குமே ஏதான ஒண்ணு ஜீரணிக்க வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் ஆன அக்னி. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா. உயிரினங்களின் தேகத்துக்குள்ளே நான் வசிச்சுட்டு இருக்கேன். பிராணா அபான சமாயுக்தா. இந்த பிராண அபான இது ரெண்டுமே சமமாக இருந்தாதான் நம்மளால உயிர் வாழ முடியும். பிராணா அப்படின்னா உள்ள போறது, அபான அப்படின்னா வெளியில போறது. அது ரெண்டும் சமமாக இருந்தால்தான் நம்மளால வாழ முடியும். சும்மா சாப்பிட்டுட்டே இருந்து அப்பான இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. அதுக்கு அபானம் மட்டும் பிராணம் இல்லைன்னா அதுவும் நம்மளால இருக்க முடியாது. ஸோ பிராணாபான சமாயுக்த இது ரெண்டுமே பேலன்ஸ்டா வச்சுட்டு இருக்கிறது அதுவும் நான் தான். 5 விதமான சக்திகள் இருக்கு. பிராண அபான சமான உதான வியான. இது 5 மெயின் சக்திகள். அதோட செகண்டரி சக்திகளும் இருக்கு. நாக கூர்ம கிரகர தேவதத்த தனஞ்சய. இந்த மாதிரி 10 எனர்ஜிஸ் நமக்கு இருக்கு. இது எல்லாமே பகவான் தான். அதுல இந்த 2 மட்டும் இங்க பகவான் கொண்டு வர்றார், பிராண அபான. பிராணங்கிறது நம்மளோட இதயத்துல இருக்கு. இது காத்தை எடுத்துன்றது, உணவை எடுத்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் பிராணசக்தி. அபான சக்தி இதெல்லாம் வெளியில எடுக்கிறது, மலங்களை வெளியில எடுக்கிறது. நம்மளோட உடம்புல இருந்து எதெல்லாம் வெளியில வருதோ அதெல்லாம் அபான சக்தி. சமான சக்தி இது நம்ம தொப்புள் கொடியில் இருக்கிறது. இது நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீரணமான உணவுல இருந்து எதெல்லாம் நரிஷ்மெண்டோ எதெல்லாம் நல்லதோ அது உடம்பு முழுக்க அனுப்புறது இந்த சமான சக்தி. அப்புறம் உதான சக்தி இது நம்மளோட கழுத்துல இருக்கு. இது நம்ம சாப்பிட்ற உணவுல எது சாலிடோ எது லிக்விடோ அது தனித்தனியா பண்றது. இது உதான சக்தி. இந்த சக்தி தான் இந்த தேகத்திலேருந்து இன்னொரு தேகத்துக்கு இந்த ஜீவாத்மாவை எடுத்துன்னு போறதும் இந்த உதான சக்தி தான். இந்த மாதிரி 5 பிரதான சக்திகள் இருக்கு. அது அப்புறம் வியான, இந்த உடம்பை பெருசாக்குறதும் சிறிதாக்குறதும் இதெல்லாம் வியான சக்தி. இந்த மாதிரி 5 பிரதான சக்திகள் இருக்கு. அதை தவிர நாகசக்தி அது ஏப்பம் எடுக்கிறதுக்கான சக்தி இந்த நாகசக்தி. கூர்ம சக்தி கண்களை மூடி திறக்கிறது, அது கூர்ம சக்தி. கிருக்கர சக்தி இது நம்ம தும்மறதே அந்த சக்தி கிருக்கர சக்தி. தேவதத்த சக்தி இது நம்ம கொட்டாய் விடுறோமே அந்த சக்தி. தனஞ்சய சக்தி அது நம்மளோட கடைசியா இந்த உடம்புலேருந்து அந்த நம்மளோட ஜீவன் போறதே அந்த சக்தி தனஞ்சய சக்தி. ஸோ இந்த மாதிரி 10 சக்திகள் இருக்கிறதுலையும் இதுல 2 சக்தி மட்டும் பகவான் இங்க கொண்டு வர. ஏன்னா வைஸ்வானர பூத்வா நம்மளோட உடம்புல இருக்கிற இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல இதெல்லாம் சாப்பாடு உணவு எல்லாம் இருக்கோ அதுக்கான சோமம் என்கிற உயிரணவு நாதான். அதுல இருந்து அப்புறம் நீங்க அதை உணவாக எடுத்துட்டேன்னா அதை எப்படி உங்களால ஜீரணிக்க முடியும்? அதுக்கான வைஸ்வானரவும் நான் தான். அதுக்கப்புறமா பிராண அபான சமாயுக்த இந்த பிராணனையும் உள்ளுக்கு எடுக்கிறதுக்கும் வெளியில எடுக்கிறதுக்கும் இருக்கிற அந்த சமத்தமம் அதுவும் நான் தான். ஏன்னா பச்சாம் எண்ணம் சதுர்விதம். 4 விதமான உணவுகள் இருக்கு. போஜ்ய பேய கோஷ்ய லேஹ்ய. போஜ்யனா எதை கடிச்சு சாப்பிடுறோமோ அது போஜ்ய. பேயங்கிறது எப்படி எதை குடிக்கிறோமோ அது பேய. கோஷ்யங்கிறது நம்ம எப்படி உறிஞ்சி சாப்பிடுறோமோ, பழங்கள்ல இருந்து இருக்கிற பழங்களை எப்படி உறிஞ்சி சாப்பிடுறோமோ அது கோஷ்ய உணவு. இந்த செடிகளும் எப்படி அதோட உணவுகளை எடுத்துக்கிறதுனா இந்த மாதிரிதான் சக் பண்ணி தான் எடுக்கிறது, உறிஞ்சுண்டு இருக்கிறது.
அதனால செடி கொடிகள் எல்லாம் சாப்பிடுற விதமே சாப்பிடுற அன்னமே இந்த கோஷி அன்னம் தான். லேக்கியா, லேக்கியன்னா நம்ம நக்கி சாப்பிடுறது எல்லாம் இருக்கே, அதெல்லாம் லேக்கியா. இந்த மாதிரி 4 விதமான அன்னங்கள் இருக்கு. அதை ஜீரணிக்கிறது அதுவும் நான் தான் பண்றேன். எப்படி பண்றேன்னா இந்த வைஸ்வானரனை வச்சுண்டு. எப்படின்னா, எப்படி நீ உள்ளுக்கு எடுத்துக்கிறியோ சாப்பாட, எப்படி வெளியில எடுக்கிறியோ சாப்பாடுல இருந்து வேஸ்டான விஷயங்களை அதெல்லாமே இந்த இந்த 4 அன்னங்களையும் ஜீரணம் பண்ணிண்டு நீ உயிர் இருக்கிறது, இதுக்கெல்லாமே காரணம் நான் தான். சோ இந்த உலகத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சக்தியும் கொடுத்து, இந்த சந்திரனால எல்லா செடிகளுக்கும் ஊட்டம் அடிச்சு, அதுலேருந்து நம்மளால சாப்பிடத்த ஜீரணிக்கிறதுக்காக வைஸ்வானர நெருப்பாக நம்ம வயத்துக்குள்ள இருந்துட்டு 4 விதமான உணவுகளை அபான பண்ணிண்டு சமாயுக்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிண்டு எல்லாமே என்னோட பவர் தான் அப்படின்னு பகவான் சொல்ல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் நம்ம பண்றது தானே அப்படின்னு நினைக்கிறோம். அகம் கரோமீதி விருத்தபிமான அகம் கரோமீதி நாதான் பண்றோங்கிற ஒரு அபிமானத்தோட நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாய் ஒரு மாட்டு வண்டியோட ஷேடோல போயிட்டு இருக்கான், அதுக்கு என்ன தோன்றதுன்னா நான் தான் இந்த மாட்டு வண்டியை தள்ளிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம உயிர் இருக்கோம், சாப்பிடுறோம், ஜீரணிக்கிறோம், பானம் பண்றோம், அபானம் பண்றோம், இதெல்லாம் நம்ம பண்றோம். நம்ம தான் செடி கொடியில நடுவுறோம், அதுல இருந்து அந்த செடி கொடி எல்லாம் வருது, அந்த செடி கொடிகள்லாம் பெருசாருது, அதுல இருந்து இருக்கிற பழத்தையும் அதுல இருந்து இருக்கிற காய்களும் அந்த செடிகளும் நமக்கு உணவு பண்ணிட்டு அதை ஜீரணிச்சுண்டு நம்ம இருக்கோம். இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படிங்கிற நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பகவான் அதெல்லாம் விருத்தபிமானக, இதெல்லாம் தப்பான அபிமானம், ஏன்னா இதெல்லாம் பண்றவன் நான் தான் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ல. இந்த 3 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா பகவான் தான் தான் வெளிச்சம் ஒளிமயமாக்குறதும் நான் தான், ஊட்டம் கொடுப்பவனும் நான் தான், அதை ஜீர்ண வைக்கிறதும் நான் தான் அப்படின்னு இந்த 3 ஸ்லோகங்கள் சொல்றார். அதே இந்த டாபிக்கை அடுத்த ஸ்லோகத்துல கன்க்ளூட் பண்றார். நான் தான் எல்லாமே, எதெல்லாம் அறிஞ்சிக்க வேண்டியமோ அதெல்லாம் நான் தான். இந்த உடம்பை பத்தி சொன்னார், இப்ப ஞானத்தை பத்தி சொல்றார், ஞானமும் நான் தான் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற. சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர் ஞானமபோஹனைச்ச வேதைச்ச சர்வைரஹமேவ வேத்யோ வேதாந்த கிருத்வேத விதேவ சாஹம். சர்வஸ்ய எல்லாம் ச மற்றும் அகம் நான் ஹிருதயத்தில் சன்னிவிஷ்டோ இருந்து மத்தக என்னிடமிருந்து ஸ்மிருதிர் ஞாபகம் ஞானம் ஞானம் அப்போஹனம் மறதி ச மற்றும் வேதைஹி வேதம் மூலம் ச மற்றும் சர்வை எல்லாம் அகம் நான் ஏவ மட்டும் வேத்யோ அறியத்தேவை வேதாந்த வேதங்களின் அந்தம் வேதங்களின் குறுக்கம் வேதங்களினோட சாரம் கிருத் எழுதியவர் வேதவித் வேதம் அறிந்தவர் ஏவ மட்டும் ச மற்றும் அகம் நான் பகவான் சொல்ற மற்றும் நான் எல்லோர் ஹிருதயத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னிடம் இருந்துதான் ஞாபகம் ஞானம் மற்றும் மறதி வருகின்றது. வேதங்கள் மூலம் அறிய தேவையானதும் நான் மட்டுமே. வேதங்களை இயற்றியவனும் நான் தான், வேதங்களை அறிந்தவனும் நான் தான் அப்படின்னு பகவான் தன்னை கிளியரா சொல்ற. எல்லாமே நான் தான். இந்த பூமியை நிலைநாட்டுறதுல இருந்து அதை தாங்கறதுல இருந்து ஒருத்தர் ஒரு உயிரினங்களையும் உயிரோட இருக்கிற சக்தி கொடுக்கறதுல இருந்து அவளுக்கான யோசிக்க வேண்டிய சிந்தனையான எல்லா விஷயத்திலையும் ஞானமா இருக்கட்டும் ஞாபகமா இருக்கட்டும் எந்த மாதிரியான ஒரு விஷயமும் மனசாலையும் புத்தியாலையும் எதெல்லாம் அவ பண்றாளோ அதெல்லாமே நான் தான். வேதங்களும் நான் தான், என்னை ஒத்தனை அறிஞ்சா போதும் அப்படின்னு பகவான் சொல்ற இந்த ஸ்லோகத்துல.
சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டோ. சர்வஸ்ய வஸ்ய வமிராக சர்வஸ்ய சாஹம் சா நெடிலெழுத்து ஹம் ஹிருதி ஹிருதி இல்ல ஹிருதி இல்ல ஹிருதி ஹிருதி ரெண்டுமே குறில் எழுத்துகள். சன்னிவிஷ்டோ சன்னி ரெண்டுன்னா இருக்கு, விஷ்டோ விமிராக இஷ்யன்ட்ட சன்னிவிஷ்டோ. மத்த ஸ்மிருதிர் ஞான மத்த ரெண்டு இருக்கு, மத்த இல்ல மத்த ஸ்மிருதி 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 இல்ல ஸ்மிருதி ஸ்மிருதிர் ஞான திர்ஞா ரஃபார் கொடுத்து ஞா ஸ்மிருதிர் ஞான மபோஹனைஞ்ச மபோ நடுவில் எடுத்து ஹனைஞ்ச ஞ வருது, ஏன்னா ச வருதுனால ஸ்மிருதிர் ஞானமபோஹனைஞ்ச வேதைஷ்ச சர்வை வேதைஷ்ச தை அழுத்தி சொல்லணும், அதுக்கப்புறம் ரஃபார் கொடுத்து ஆகாத் கொடுத்து வேதைஷ்ச இஷன் ஜாயிண்டா இருக்கு. வேதைஷ்ச சர்வை சர்வை ரஃபார் கொடுத்து வை அழுத்தி சொல்லணும். வேதைஷ்ச சர்வை ரஹமேவ வேத்யோ ரஹமே நடுவில் எடுத்து வேத்யோ வேமே ராகாத் கொடுத்து வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவ சாஹம் வேதாந்த வேதா ரெண்டுமே நடுவில் எழுத்துகள். தாந்த தாமில் ஆகாத் கொடுத்து வேதாந்த கிருத்வே 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 இல்ல கிருத்வே கிருமேல் ஆகாத் கொடுத்து கிருத்வேத விதேவ தே 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 வேத விதேவ அப்படின்னு வந்துட்டே இருக்கும். த வி ரெண்டும் சேர்ந்து வந்துட்டே இருக்கும். வ அண்ட் த வேதாந்த கிருத்வேத விதேவ சாஹம் சா நடுவில் எழுத்து சாஹம். शुभश्री जी सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तस्मृतिर्ज्ञानमपोहनैश्च वेदैश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृद्वेदविदेव चाहम्. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. வண்டர்ஃபுல். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ. ஹிருதி ஹிருதயத்தில் இருக்கேன் அப்படிங்கிறார். எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கேன், எனக்கு ஹிருதயத்தில் இருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஹிருதயத்துல இருக்கும், இந்த ஹார்ட் ஆஃப் திங்ஸ், அதாவது ஸ்கோர்ல இருக்கும். இப்ப ஹார்ட் அப்படிங்கிறது வெறும் இந்த ஹார்ட், இந்த வென்ட்ரிக்கல் ஆர்டிக்கல் அயோர்டா அந்த மாதிரி இருக்கிற ஹார்ட் இல்ல. உன்னோட கோர் என்னவோ, இங்க உன்னோட சென்டர் ஏதோ, அங்க நான் இருக்கேன். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ. எல்லாருடையும் நான் ஹிருதி சன்னிவிஷ்டா, ஹிருதயத்தில் நான் வசிக்கிறேன். ஹிருதயத்தில் நான் வசிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன், உன் ஹிருதயத்தில் நான் வசிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். உனக்குள்ளேயே தான் நான் இருக்கேன், உனக்கு எப்போ வேணுமோ நான் கிடைப்பேன். யாரா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, நல்லவனா இருக்கட்டும், கெட்டவாளா இருக்கட்டும், கொலகாரனா இருக்கட்டும், பொய் சொல்றவனா இருக்கட்டும், எந்த மாதிரியான இருந்தாலும் அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உனக்குள்ளேயே தான் நான் உட்கார்ந்துருக்கேன். அதன் அப்படின்னா நான் எந்த மாதிரியான மனுஷனா இருந்தாலும் கிடைக்கிறது, நான் என்னை அடைய முடியும் அப்படின்னு பகவான் சொல்றார். அதுக்கு என்ன தேவை? பகவான் அடையணுங்கிற ஒரு வெறித்தன்மை தான் தேவை. அது இருந்தா போரும், பகவான் உங்களுக்குள்ளேயே இருக்கார், உங்களுக்கு கிடைச்சிருவார். சோ ஹிருதி சன்னிவிஷ்டோ, ஹிருதயத்தில் நான் உட்கார்ந்திருக்கேன். எல்லா இடத்துலயும் இருந்தாலும் உன்னோட ஹிருதயத்துல நான் உட்கார்ந்திருக்கேன்.
எல்லா இடத்துலயும் தான் நீர் இருக்கு. உலகம் முழுக்க இந்த இந்த பூமி பார்த்தேன்னா 70% நீர். ஆனா அங்க வந்து நீர் எங்க கிடைக்கிறதுன்னா கிணத்துக்குள்ள கிடைக்குது. கிணத்துக்குள்ளதான் நமக்கு நமக்கு தேவையான நீர் இருக்கு. நீர் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் எங்கடா நீர் இருக்கு அப்படின்னா கிணத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இது. ஹிருதி சன்னிவிஷ்டம் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் ஹிருதி சன்னிவிஷ்டம் இதயத்தில் நான் இருக்கேன். உன்னோட கோர் எதுவோ அங்க நான் இருக்கேன். ஜோதிஷாமபி தத் ஜோதிஸ் தமச பரமுச்சதே ஞானை ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். ஹிருதயத்தில் நான் இருக்கேன். 13ஆம் அத்தியாயத்துல படிச்சோம். ஞானம் என்ன, ஞேயம் என்ன, ஞானகம்யம். எதை அறிஞ்சுக்கணுமோ, எது எது எதை பத்தி நம்ம அறிஞ்சுக்கணுமோ, எதை வந்து நம்ம அறிக்கிறோமோ எல்லாமே நான் தான் அப்படின்னு. உன்னோட ஹிருதி சன்னிவிஷ்டம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம், உன்னோட ஹிருதயத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்க. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனைச்ச. ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் இதெல்லாமே நான் தான், என்டேன் தான் வருது. ஸ்மிருதிங்கிறது ஞாபகம். ஞாபகம் சிந்தனைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஞாபகம் வந்து எது இருக்கோ ஆல்ரெடி, அது உன்னோட பாஸ்ட்ல என்னெல்லாம் பார்த்திருக்கோ எதெல்லாம் இருக்கோ அதுதான் ஸ்மிருதி. சிந்தனைங்கிறது எது இல்லையோ அதை பத்தி யோசிக்கிறது. பர்மனண்டா எது இருக்குன்னா பகவான் தான். சோ ஸ்மிருதி பகவான், ஈஸ்வரன் தான் ஸ்மிருதி. ஏன்னா ஈஸ்வரனை தான் ஸ்மிருதி பண்ண முடியும். ஏன்னா ஈஸ்வரன் தான் முதலையும் இருக்கான். முதலேந்து இருக்கிறது வந்து பகவான் ஒருத்தன் தான். ஈஸ்வரனை பத்தி தான் ஸ்மிருதி இருக்கும். சிந்தனைங்கிறது வேற எல்லாம் உலகத்தை பத்தியோட இருக்கும். ஆனா ஸ்மிருதிங்கிறது பகவானை பத்தி தான் இருக்கும். இந்த ஸ்மிருதி வந்து நம்ம எப்படி நம்மளோட ஞானத்தை நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய படிக்கிறோம், நிறைய பார்க்கிறோம், நிறைய சொல்றதை கேட்கிறோம். இதெல்லாம் நம்மளோட ஸ்மிருதிங்கிற மெமரி பாக்ஸ்குள்ள போயிட்டே இருக்கு. அந்த மெமரியை வச்சுட்டு தான் நம்மளால எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நமக்கு வந்து நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ, நம்ம எதை பார்க்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு புரியறதோ அதெல்லாம் இந்த ஸ்மிருதின்னு ஒரு பாக்ஸ்குள்ள அடைஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. அதுல என்ன நமக்கு ஞானம்ங்கிற ஒரு விஷயம் வருது. இப்ப யாராவது நமக்கு வேற ஏதாவது புதுசா சொன்னான்னா அது வந்து இந்த ஸ்மிருதி வச்சுன்னு தான் நம்ம வந்து இப்படி சொன்னாலே அவன் அப்படி சொன்னானா அதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு நமக்கு புரியுறது. இந்த ஸ்மிருதிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா எல்லாமே நமக்குள்ள ஃபில்டர் இல்லாம உள்ள போயிடும். இந்த ஸ்மிருதின்னா அது அனுபவங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த ஆள் எப்பொழுதுமே பொய்யாதான் சொல்லுவான். இந்த ஆள் சொல்றச்சு ஒரு உள்நோக்கத்தோட தான் சொல்லுவான் அப்படின்னு ஒரு ஸ்மிருதி இருக்கிறதுனால தான் அந்த ஆள் எதை சொன்னாலும் அதுலேருந்து ஒரு பங்கு தான் நமக்குள்ள போறது. யார் ஒருத்தரை பத்தி நமக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து நானே இந்த கிளாஸ்லயே நான் எதை சொல்றேனோ அது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சுப்பா. எல்லாரும் சேமா புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அவள் எல்லாரும் எதை புரிஞ்சுக்கிறாளோ அது அவளோட ஸ்மிருதியை பொறுத்து இருக்கு. அவளோட ஞாபக பேங்க்ல என்ன இருக்கோ, இந்த ஆள் இப்படி சொன்னானா அதுக்கு அதோட அர்த்தம் அது அப்படின்னு ஒரு ஃபில்டர் பண்ணிட்டு தான் உள்ள இருக்கிறது. சோ இந்த ஸ்மிருதிக்கு அப்புறமா தான் இந்த ஞானம்ங்கிறது விஷயம் வருது. அதனால ஸ்மிருதி தான் முதல்ல வருது. இந்த ஸ்மிருதிங்கிறது என்ன, எப்பொழுதும் நமக்கு நடந்த விஷயம் எது எது நித்தியமா இருக்கோ, எது எப்பொழுதும் இருக்கோ, புதுசா இருக்கிறது வந்து ஸ்மிருதி இல்லை. பழசா எது இருக்கோ அதான் ஸ்மிருதி. பகவான் தான் அதுல நமக்கு இந்த இந்த பிரபஞ்சத்திலேயே பழமையானது ஏதாவது உண்டுன்னா அது பகவான் தான். அதுதான் ஸ்மிருதி. நம்ம வந்து ஸ்மிருதி பகவானோட ஒரு துளிங்கிறது நம்ம ஸ்மிருதியில இருக்கு. அதனாலதான் அர்ஜுனன் கூட சொல்லலாம், நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்தா.
என்னோட ஸ்மிருதி எனக்கு திரும்பி வந்துருத்து, இந்த மோகம் எல்லாம் போயிடுத்து அப்படின்னு கடைசியில சொல்ற. என்னோட ஸ்மிருதி வந்துருத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இப்ப எல்லாம் நீதான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடுது. ஏன்னா இது என் ஸ்மிருதியில இருந்திருக்கு. ஏன் ஸ்மிருதியில இருந்திருக்குன்னா நான் ஒன் டைம் தானே வந்திருக்கேன். சோ பகவான் தான் ஒண்ணு, பகவான் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கா, பகவான் தான் எல்லாத்தையுமே நடத்துறாங்கிற ஒரு ஸ்மிருதி நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நம்ம அதை மறந்துடுறோம். சோ இந்த ஸ்மிருதி நான் தான் அப்படின்னு பகவான் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்தது ஞானம் நான் தான் அப்படிங்கிற. எந்த மாதிரியான ஞானமும் இருக்கட்டும், அத்தியாத்ம ஞானமா இருக்கட்டும், பாக்கி எந்த மாதிரியான ஒரு விஷயம் ஞானமா இருக்கட்டும், இந்த மஷின் எப்படி ஓடுறது, இந்த இது எப்படி ஓடுறது அப்படிங்கிற ஞானமா இருக்கட்டும், இதெல்லாமே இந்த ஞானங்கள் எல்லாமே மெயினா எங்கே இருந்து வருதுன்னா பகவான்கிட்ட தான் வருது. இந்த ஞானம் எல்லாம் பகவான் தான். ஏன்னா எல்லா ஞானமும் பகவானுக்குள்ளதான் இருக்கு. சோ நமக்கு எந்த ஞானம் நமக்கு இருந்தாலும் அது பகவானோட ஒரு துளிதான். சோ இந்த ஞானமும் நான் தான். இப்ப ஞானம் வரத்துக்கு தான் சொன்னேன், ஸ்மிருதி வச்சுதான் நமக்கு ஞானம் வருது. இந்த ஞானம் வந்ததுன்னா இந்த அப்போகனம்ங்கிறது வருது. அப்போகனம்னா ஏதோ ஒரு தப்பான விஷயத்த மறந்தப்பந்தான் நிஜமான ஒரு விஷயம் நமக்கு உள்ள வரும். ஏதோ தப்பா நம்ம நினைச்சிருந்தோம் 2+2=5 அப்படின்னு, ஏதோ ஒரு நம்மள்ட்ட ஒரு ஞானம் இருந்தது. ஆனா டீச்சர் சொல்லி கொடுத்த அப்புறம் 2+2=4 அப்படின்னு நமக்கு மனசுல வரணும்னா அந்த 2+2=5ங்கிறது மறந்தாகணும். அப்பதான் வர முடியும். அந்த அப்போகனமும் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ இந்த அப்போகனம்ங்கிறது, இந்த ஞானம்ங்கிறது, இந்த ஸ்மிருதி அண்ட் அப்போகனம், இது ரெண்டையும் ஸ்மிருதியிலேருந்து இருக்கிற இந்த சில விஷயத்த மறந்தாதான் இந்த ஞானம்ங்கிறது புதுசா உங்களுக்கு வரும். சோ இந்த ஸ்மிருதி, ஞான, அப்போகனம் இதெல்லாமே நான் தான்ங்கிறா. இந்த ஞானம் வந்தனா எல்லா குழப்பமும் போகும். அதனால்தான் கடைசியில பகவான்கிட்ட அர்ஜுனன் சொல்றார், நஷ்டோமோ ஸ்மிருதிர் லப்தா தத் பிரசாதாத்ம யாச்சுத ஸ்திதோஸ்மி கத சந்தேக கரிஷ்யே வச்சனம் தவ. நீ என்ன சொல்றியோ நான் இனிமே பண்றேன். என்னோட சந்தேகம் எல்லாம் போயிடுத்து. நஷ்டோ மோக, என்னோட குழப்பங்கள் எல்லாம் போயிடுத்து. ஸ்மிருதிர் லப்தா, எனக்கு திருப்பி என்னோட எல்லா ஞாபகங்களும் திருப்பி வந்துருத்து. துவத் பிரசாதான் மயாச்சுத, அச்சுதனே உன்னோட பிரசாதம் தான், உன்னோட அருள்னால என்னோட இந்த மோகம் எல்லாம் போயிடுத்து, எனக்கு இந்த ஞாபகம் திரும்பி வந்துருத்து. அதனால நான் இனிமே நீ என்ன சொல்றியோ கரிஷ்யே வச்சனம் தவ, நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்றேன் அப்படிங்கிற. சோ எல்லா மோகமும் கழிஞ்சதுனாதான் இந்த ஸ்மிருதிங்கிறது முழுசா இருக்கும் நமக்கு மனசுல. அதுல இருந்து ஞானம் முழுசா நமக்கு வரும். குழப்பம் எல்லாம் போயிடும். வேண்டாத விஷயம் எல்லாம் அப்போ நம்ம மறந்து போயிடுவோம். இதெல்லாம் பகவான்கிட்ட தான் வருது. ஏனா வேதைச்ச சர்வைரகமேவ வேத்யா. எல்லா வேதங்களும் நம்மள ஒரு எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேதங்களே வந்திருக்கு. சோ இந்த வேதங்கள் எல்லாமே நான் தான். சர்வைர, எல்லா வேதங்களும். இந்த வேதங்கள்லாம் நமக்கு எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டது. தேவையான விஷயங்கள்லாம் வேண்டாம். அதுல இருந்து தேவையான விஷயங்கள் வேதங்கள் என்ன, பகவான் அடையறதுக்கான விஷயங்கள் எல்லாம் அந்த வேதங்கள்ல இது. சோ அந்த வேதங்கள்ல தெரிஞ்சுக்கணும்னா அந்த வேதங்கள்ல என்ன தெரிஞ்சுக்கோ. சோ வேதங்கள்ல எதை புரிய வேண்டுமோ அதுவும் நான் தான்.
சாங்கோபாங்கானபி யதி யஷ்ச வேதான தீயதே வேத வேத்யன்ன ஜானீதே வேத பாரவஹோ ஹிஸ்ஸஹ. எல்லா வேதங்களையும் படிச்சுட்டு ஒரு முட்டாள் கடவுள்னா என்னன்னு தெரியலன்னா அவன் இந்த வேதங்களை படிச்சதுக்கு தேவையே இல்லை, இந்த வேதங்களுக்கே அவன் ஒரு பாரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு மகாபாரதத்துல. சோ வேதங்கள்லாம் படிச்சுட்டா அதுல இருந்து என்ன தெரியணும்னா கடவுள்ல புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேதங்கள் தெரியணும். சோ புரிஞ்சுக்க வேண்டியதும் நான் தான். வேதாந்த கிருத், இந்த வேதங்களை எழுதியவும் நான் தான். அதனால்தான் எனக்கு உனக்கு நான் சொல்றதெல்லாம் வேதங்களை பத்தி அழகா சொல்ல முடியும். ஏன்னா நான் தான் அதெல்லாம் எழுதியிருக்கேன். அந்த வேதங்கள்ல இருக்கிற எதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஒண்ணுக்கு மாறாக இருக்கும். சில பேருக்கு அது புரியாது. ஆனால் நான் தான் அதை கிளிக் பண்ணிருக்கேன், நான் தான் எழுதியிருக்கேன். அதனால என்னால தான் உனக்கு கரெக்டா இந்த வேதங்களை எப்படிங்கிறது சொல்லி தரதுக்கு முடியும். வேத விதேவ சாகம். இந்த வேதங்கள்ல என்ன இருக்கோ, வேதங்கள் என்ன சொல்ல வருதோ இதெல்லாம் என்னாலதான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா வேதங்கள்ல எல்லாம் ரொம்ப சிம்பிள் இல்ல. கீதை படிக்கிறச்சே இப்ப நேத்தி கூட நம்ம சொல்லியிருந்தோம், அச்சலம்னு சொல்றோம். ஆனா இன்னொரு விஷயத்துல இந்த உடம்பு விட்டுட்டு இந்த ஜீவாத்மா வேற ஒரு உடம்புக்கு போறது அப்படிங்கிறோம். அச்சலம்னு சொல்றதுல எப்படி வேற இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் அர்த்தம் யாருக்கு வேதங்கள் முழுசா தெரியுமோ அவளால் தான் சொல்ல முடியும். இதெல்லாம் பகவான் சொல்ல என்னால் தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் தான் வேதாந்த கிருத் வேத விதேயாச்சாகம் அப்படிங்கிறது. வேதவித் அப்படின்னு முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றாரு. எஸ்தம் வேதச வேதவித் அப்படிங்கிறார். இங்கேயும் அப்ப என்ன சொல்ற, யாருக்கு இந்த இந்த தலைகீழான மரத்துல பகவான் மேல இருக்கார், உடம்புல இந்த பிரம்மனா இருக்கா, அப்புறம் இந்த இலைகள்லாம் வேதங்களா இருக்கு அப்படின்னு வேதங்களை யார் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாளோ அவாதான் வேதவித் அப்படின்னு எஸ்தம் வேதச வேதவித் அப்படிங்கிறார். இங்க தான் தான் வேதவித் வேற சொல்லிக்கிறார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பகவானை யாருக்கு இந்த ஃபுல் ஞானமா புரியறதோ அவளுக்கும் பகவானுக்கும் அந்தமே இல்லை, டிஃபரன்ஸே இல்லை, ரெண்டுமே ஒருத்தர் தான். ஏன்னா ஒண்ணுக்குள்ள இருக்கிறதான். அது இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்றார். சோ இந்த மாதிரி இந்த 15வது அத்தியாயத்துல 12வதுல இருந்து 15வது ஸ்லோகங்கள்ல பார்த்தீங்கன்னா பகவான் தன்னோட 13 விஷயங்களை சொல்றார் தான் யாரு அப்படின்னு. சூரியனுக்கான ஒளி நான் தான், சந்திரனுக்காக ஒளி நான் தான், இந்த அக்னிக்காக ஒளியும் நான் தான், இந்த பூமியை தாங்குபவனும் நான் தான், இந்த சந்திரனால இந்த சோமம் கொடுக்கறதும் நான் தான், வைஸ்வானராக உங்களுக்கு அக்னியா உங்களுக்கு ஜீரணம் பண்றதும் நான் தான், அப்புறம் ஹிருதயத்துல வசிப்பவனும் நான் தான், உங்களோட ஸ்மிருதியும் நான் தான், ஞானமும் நான் தான், அப்போனமும் நான் தான், மறப்பும் நான் தான். வேதங்களால யாரு எதை புரியணுமோ அதுவும் நான் தான், வேதத்தை எழுதினவும் நான் தான், வேதங்களை அறிந்தவும் நான் தான் அப்படின்னு 13 விஷயங்கள் சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கிற ஒவ்வொரு துளியான உயிரினங்களுக்கு தேவையானது எதெல்லாம் இருக்கோ அதோட சக்தி எல்லாமே நான் தான் அப்படின்னு பகவான் சோ உங்களுக்குன்னு ஒரு தனியான எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. உங்க தேகம் இந்த மாயையிலேன்னு வந்திருக்கு. நீங்க ஜீவாத்மாவா நிக்கிறேள், உங்க 2 பேரும் இணைந்திருக்கேள். ஏன்னா உங்களுக்கு கர்மங்கள் பண்றதுக்காக நீ வந்திருக்க. அந்த நீங்கிறது நான் என்னோட ஒரு துளிதான், நான் உனக்குள்ளேதான் வச்சுட்டு இருக்கேன், நீ எனக்குள்ளேயும் இருக்கிறாய். அண்ட் உனக்கு தேவையானதுக்காக என்றெல்லாம் சக்தி தேவைப்படுறதோ அதெல்லாம் நான் தான் வச்சிருக்கேன் இங்க. அதை வச்சுட்டு உன்னோட கர்மங்களை முடிச்சுட்டு என்னோட திரும்பி வந்துரு அப்படின்னு பகவான் சொல்றார். தான் இவ்வளவு பெருசு, எனக்கு இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்றதுக்காக சொல்லலை பகவான். இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா,
இத புரிஞ்சுக்கோ, நீ வந்த வேலை இவ்வளவுதான். அதை விட்டுட்டு அதோட பிணைச்சுண்டு ஒவ்வொரு பாடிக்கு மேல இந்த யோனில இருந்து அந்த யோனிக்கு தாவிண்டு இருக்கிறதுக்கு தேவையே இல்லை. எல்லாம் நான் உனக்கு கொடுத்திருக்கேன். கர்மங்களை பண்ணிட்டு நான் என்னை அறிந்து கொள், அப்புறமா என்ன பக்தி வச்சுட்டு என்கிட்ட வந்துரு அப்படின்னு பகவான் ரொம்ப துல்லியமா இது மாதிரி யோசிச்சாதான் நமக்கு புரியும். இல்லைன்னா அதுல அவங்க தனித்தனியா படுத்துன்னு பார்த்தோம்னா அந்த கனெக்டே தெரியாம இருக்கும். ஸோ இது மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குதான் இந்த மாதிரி சத்சங்கம்லாம் ரொம்ப தேவை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பாக்கி ஸ்லோகங்களை நாளைக்கு 3 ஸ்லோகங்கள், அதுக்கு அடுத்த நாளைக்கு இந்த 15வது அத்தியாயம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 16 அத்தியாயத்துக்கு போகலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna.